இந்த ஆலயத்தை ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் எனக்கு தந்த பிச்சை தான் ஸ்ரீ விஷ்ணு துர்கா பீடம். அம்பாளின் அருளையும் அம்பாளின் குருமையும் நாங்கள் சொல்ல விரும்பல, அவளோட உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். செல்வனி கலையத்தின் அன்பு உறவுகளாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த வருடம் எங்களுடைய ஸ்ரீ விஷ்ணு துர்கா அம்பாளுடைய சரித்திரத்தை நாட்டிய நாடமாக படைக்க விரும்பி சின்னஞ்சிறிய அனைவருக்கும் அன்பு வணக்கம். செல்வனி கலையத்தின் அன்பு உறவுகளாகிய உங்கள் அனைவருக்கும் சுவிஸ் நாட்டில் துருந்தன் எனும் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் ஆலயத்தை காண்பிக்கிறோம். வாருங்கள் சென்று பார்ப்போம். அம்மா உன்னருள் தர வேண்டும் எமக்கு, எல்லோரும் அன்பாக வாழ்வதற்கு, எல்லோரும் எல்லாம் பெறுவதற்கு. அம்மா உன்னருள் தர வேண்டும் எமக்கு, எல்லோரும் அன்பாக வாழ்வதற்கு, அருளதை பெற்றோர்க்கு இன்னல்கள் இவ்வாழ்வில் இல்லை இல்லை. உன் அன்பில் வாழ்ந்திடும் எம் வாழ்வு சிறந்தது, பொன்னான வாழ்வு நீ தந்தது. அம்மா உன் அருள் தர வேண்டும் எமக்கு, எல்லோரும் அன்பாக வாழ்வதற்கு, எல்லோரும் எல்லாம் பெறுவதற்கு. அன்பு வடிவான எங்கள் அன்னை உந்தன் திருவடிகள் பற்றிவிட்டோம் பயமின்றி காத்திடுவார். அன்பு வடிவான எங்கள் அன்னை உந்தன் திருவடிகள் பற்றிவிட்டோம் பயமின்றி காத்திடுவார். எங்களின் மனங்களை தூய்மையது ஆக்கி அன்பான வாழ்வுக்கு வரம் கொடுப்பாய். எங்களின் மனங்களை தூய்மையது ஆக்கி அன்பான வாழ்வுக்கு வரம் கொடுப்பாய். அம்மா உன் அருள் தர வேண்டும் எமக்கு, எல்லோரும் அன்பாக வாழ்வதற்கு, எல்லோரும் எல்லாம் பெறுவதற்கு. ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் என்ற துர்ந்தனில் அமைய பெற்ற இந்த ஆலயத்தை மிக சிறப்பாக ஆரம்பித்து நடத்தி வந்துள்ளீர்கள். அந்த ஸ்ரீ விஷ்ணு துர்கா பீடம் அது பற்றி சற்று விளக்கமாக சொல்லுங்கள். ஸ்ரீ விஷ்ணு துர்கா பீடம் என்பது சமூக நோக்கங்களுக்காக அந்த காலகட்டத்தில் என்னுடைய பயணம் விரிவுபடுத்தப்பட்டு இந்தியா, ஜெர்மனி, கனடா போன்ற உலக நாடுகளுக்கு விரிவுபடுத்தி ஆன்மீக ரீதியான விரிவான பயணங்கள் எனக்கு ஏற்பாடானது. அந்த வகையில் என்னுடைய தாய்மாமனார் எனக்கு தந்த பிச்சை தான் ஸ்ரீ விஷ்ணு துர்கா பீடம். இந்த நாமத்தை என்னுடைய தாய்மாமன் எனக்கு பட்டாபிஷேகம் செய்து அட்வஸ்வீல் என்ற கிராமத்தில் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை பீடம் ஆரம்பிக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு ஸ்ரீ விஷ்ணு துர்கா பீடம் ஆரம்பிக்கப்பட்டது. அம்மன் ஆலயம் அட்வஸ்வீல் பகுதியில் இருக்கின்ற பொழுது என்னுடைய தாய்மாமன் எனக்கு தந்த ஒரு அதிகாரம் போல
ஒரு பிச்சை போல எப்படி வேணுமென்றாலும் கொள்ளலாம். அவருடைய அன்பு எனக்கு அந்த பதவியின் மூலம், அவர் தன்னுடைய கல்வியின் மூலம் இந்த பதவியை எனக்கு தந்து நீ இப்படியே பயணி என்று ஆரம்பித்து வைத்தார். அதனுடைய நோக்கம் மற்ற இந்தியாவிலேயே மற்ற அமைப்புகள், ஆதீனங்கள், பீடாதிபதிகளோடு நிகராக பயணிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த ஸ்ரீ விஷ்ணு துர்கா பீடம் இணைக்கும். இந்தியாவிலே எங்கே சென்றாலும் சுவாமி பீடாதிபதி என்கிற அதிகாரம் எனக்கு கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, உலகத்திலேயே உலக நன்மைக்காக, லோகாட்சேமாத்திரம் என்று சொல்வது போல உலக அமைதிக்காக கொரியாவை தலைமையகமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு இயக்கத்திலே நான் ஒரு அமைதிக்கான பீடாதிபதியாக இருக்கிறேன், பீஸ் மெசேஞ்சர். இந்த அதிகாரங்களை எல்லாம் உலகம் எனக்கு தந்திருக்கின்றது. அந்த வகையில் விஷ்ணு துர்கா பீடம் என்பது என்னுடையது மட்டுமல்ல, சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் மக்களுடைய பேராக அது அமைந்துள்ளது. அந்த அமைப்பின் பேரிலே நான் வேறு நாடுகளிலே கலந்து கொள்கின்ற போது அது ஈழத்தமிழ் மக்களாலே நடத்தப்படுகின்ற ஒரு பீடம் போல அவர்களுக்கும் அங்கீகாரம் வழங்கப்படுகின்றது. ஆலயம் தொடர்ச்சியாக மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தக்குந்த தற்கிடத்தகஜம் சூப்பர். வணக்கம், நான் துஷ்யந்தி வேலாயுதன். எங்களுடைய ஸ்ரீ விஷ்ணு துர்கா அம்மன் ஆலயத்தின் சாத்விகா நடனப்பள்ளி ஆசிரியர். இம்முறை இந்த வருடம் எங்களுடைய ஸ்ரீ விஷ்ணு துர்கா அம்பாளுடைய சரித்திரத்தை நாட்டிய நாடகமாக படைக்க விரும்பி சின்னஞ்சிறிய சிறுவர்களுடன் நானும் அடியேனும் இணைந்து அம்பாளுடைய சரிதத்தை நாட்டிய நாடகமாக எங்களுடைய திருவிழா தினத்தை ஒட்டி வருகின்ற பூங்காவன தினத்திலே விருந்தளிக்க இருக்கின்றோம். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். எல்லோரும் வந்து சிறிய குழந்தைகளுக்கு உற்சாகம் அளிக்க வேண்டும், ஊக்கம் அளிக்க வேண்டும். எல்லோருக்கும் அம்பாளுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க வேண்டும். ஸோ அம்பாளுடைய அவதாரத்தை நாங்கள் மனதார உணர்ந்து எங்களுக்குள்ளும் மற்றவர்களுக்குள்ளும் அமைதியினை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி எங்களுடைய விழுமியங்களில் ஒன்று அந்த அமைதி என்கின்ற குணம். ஸோ அந்த ஒரு நிகழ்வாக நாங்கள் இந்த நாட்டிய நாடகத்தை படைக்கின்றோம். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி.
துர்காம்பிகே ஓம் ஐம் க்ரீம் க்ரீம் துர்காய நமः. அம்மா உன்னருள் தர வேண்டும் எமக்கு எல்லோரும் அன்பாக வாழ்வதற்கு எல்லோரும் எல்லாம் பெறுவதற்கு அம்மா உன்னருள் தர வேண்டும் எமக்கு எல்லோரும் அன்பாக வாழ்வதற்கு எல்லோரும் எல்லாம் பெறுவதற்கு ஸ்ரீ விஷ்ணு துர்கானின் அருளதை பெற்றோர்க்கு இன்னல்கள் இவ்வாழ்வில் இல்லை இல்லை உன் அன்பில் வாழ்ந்திடும் எம் வாழ்வு சிறந்தது பொன்னான வாழ்வு நீ தந்தது அம்மா உன் அருள் தர வேண்டும் எமக்கு எல்லோரும் அன்பாக வாழ்வதற்கு எல்லோரும் எல்லாம் பெறுவதற்கு அன்பு வடிவான எங்கள் அன்னை உந்தன் திருவடிகள் பற்றிவிட்டோம் பயமின்றி காத்திடுவார் அன்பு வடிவான எங்கள் அன்னை உந்தன் திருவடிகள் பற்றிவிட்டோம் பயமின்றி காத்திடுவார் எங்களின் மனங்களை தூய்மையது ஆக்கி அன்பான வாழ்வுக்கு வரம் கொடுப்பாய் எங்களின் மனங்களை தூய்மையது ஆக்கி அன்பான வாழ்வுக்கு வரம் கொடுப்பாய் அம்மா உன் அருள் தர வேண்டும் எமக்கு எல்லோரும் அன்பாக வாழ்வதற்கு எல்லோரும் எல்லாம் பெறுவதற்கு வாழ்வினில் நீ இருக்க வேறென்ன மேலாகும் யோகங்களே இனி அயோபார்க்கண்டே சித்ராந்தே சூரி திருந்தன் கிராம புண்ணியக்ஷேத்ரே விராஜமானஸ்ய தேவதேவானாம் அஷ்டபுஜகாரணி சங்கிஷக்ரகதாரணி சிம்மவாகினி ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அம்பிகேஸ்வரியே நமः சுக்ரவார சாயங்கால விசேஷ வசந்த மண்டல பூஜாவே மஞ்சள் புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி ஓம் ஐம் க்ரீம் க்ரீம் துர்காய நமः ராமபுர மகாதேவியாமி பாருங்களே சொல்ல சொல்ல இனித்திடும் முந்தன் திருநாமத்தை சொல்ல அன்பு பெருகுது உள்ளத்திலே சொல்ல சொல்ல இனித்திடும் முந்தன் திருநாமத்தை சொல்ல அன்பு பெருகுது உள்ளத்திலே அம்மா உன் அருள் தர வேண்டும் எமக்கு எல்லோரும் வான்முகில் வராது வேகவதி வரம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான் மறை அரண்களும் நடத்தவும் வேண்டி நல்க மேன்மைகள் செய்க நீதி விளங்குக உலகில் ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாதிமா Thank you.
கழியவன் நில உலாவிய நீர்மணி வேதியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வேலாயுதா 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 வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா பாகிமா வேலாயுதா 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 ரக்ஷமா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய பாகிமா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய பாகிமா ஸ்ரீ சிவாய ஸ்ரீ சிவாய ரக்ஷமா நாராயண 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 பாகிமா கோவிந்தா 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 ரக்ஷமா ஜெய கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணா பாகிமா ஜெய கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணா பாகிமா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ரக்ஷமா ஆஞ்சநேய 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 பாகிமா ஹனுமந்த 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 ரக்ஷமா சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் பாகிமா சரணமப்பா 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 ரக்ஷமா தேசமாளி கொடு ரக்ஷமா சரணமப்பா 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 ரக்ஷமா ரக்ஷமா வேலவா வேலவா வேல் முருகா பாபா வேலவா வேலவா வேல் முருகா பாபா ஹரி வேல் முருகா பாபா வேல் முருகா பாபா ஓங்கார நாயகியே தாயே உலகாலும் ஈஸ்வரியே அம்மா ஓங்கார நாயகியே தாயே உலகாலும் ஈஸ்வரியே வேப்பிலக்காரி மகமாரி சீதாயே வேப்பிலக்காரி விஷ்ணு துர்கா
गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां विषये वो रोगिणां निधये सर्वविद्यानां मम गुरवे नमो नमः எல்லாம் வல்ல ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்பாளின் பாதார விந்தங்களை வணங்கி நம்பினோரை கைவிடாத எங்கள் அன்னையின் அருளாசியை பெற்றி நாளொரு மேனியும் பொழுதொரு மண்டபமாக சொல்ல சொல்ல இனிக்கும். விஷ்ணு துர்க்கை அம்பாள் அடிசுவிலில் சோஸ்ட்ரிங் என்ற இடத்தில் ஆரம்பித்து இப்பொழுது கிம்பீரில் தியூந்தனில் எரிக்கல்ஸ் ராசா 23 அஷ்டபுஜம் 8 கையோட விஷ்ணு துர்க்கா சிவதுர்க்கை விஷ்ணு துர்க்கை. சிவதுர்க்கை கொஞ்சம் அகோரமானவா, செய்யும் தப்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். விஷ்ணு துர்க்கா ஆண்டாள் குழந்தைகள், ஒரு குழந்தை பிள்ளை போல, நீங்கள் அன்பா போட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளுவா, தெரியாமல் ஒரு தப்பு பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளுவா, ஒருக்கா உங்களை திருத்திரத்துக்கு ஒரு வழி செய்வாள். அம்பாளின் பாதாரத்திலிருந்து படியிலிருந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கையை இவாண்ட பாதத்தில் வையுங்க. அவள் வழிபட தீட்டத்தான் கத்தியும் கூறாகும், அடிமேல் அடி வச்சாத்தால் அம்மியின் நகரும் என்ற போல இறைவனை எங்கள் விஷ்ணு துர்க்கை அம்பாளை வழிபடுங்கள். அவாவிடம் வந்து உங்கள் குறைகளை சொல்லுங்கள். சொல்லுவார்கள், எந்த கோவில் நிலத்தில் அத்திவாரத்தோட ஆலயம் அமைகிறதோ அந்த கோவிலில் சிறப்புண்டு. நான் வழிபடும் அம்பாள், நான் பூஜை பண்ணும் அம்பாள் என்று நான் அம்பாளை பெற்றி அம்பாளின் அருளையும் அம்பாளின் புதுமையும் நாங்கள் சொல்ல விரும்பல, அவளோட உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். பலவிதமான மக்கள் பலவிதமான கவலைகள் துன்பங்கள் இன்பங்களோடு இந்த ஆலயத்திலே பலவிதமான நேர்த்திகள் பலவிதமான பூஜைகளை செய்து போயிருக்கிறார்கள். கல்லுண்டு நெத்தால் கல், அதில் இறைவன் இருக்கிறான் நெத்திங்கென்றால் அது இறைவன். உதாரணத்துக்கு இந்த அம்பாளை பாருங்கள், இது சிற்ப ஆசாரி இந்த கல்லை எடுக்க வெறும் ஒரு கல்லாத்தான் எடுத்திருப்பான். அவனுக்கே தெரியாது இந்த ரூபம் அந்த கல்லுக்குள் இருக்கும் என்று. அவன் செதுக்கத்தான் இந்த ரூபம் வழியில் காட்டும் அவனுக்கு. அப்போ அவன் படுற சந்தோஷம் அவனுக்குத்தான் தெரியும். ஏனென்றால் இந்த ரூபம் இந்த கல்லுக்கே இருந்து அந்த கல்லுக்கு உயிர் வந்து இன்றைக்கு இறைவனாக இருக்குது. அந்த இறைவனை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வழிபடுவோம். கேட்டதை அள்ளித் தருவாள். தாயிடம் கேளுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தருவான்னு சொல்லி வார ஜூலை 11 அவாவின் மகோற்சவம் ஆரம்பமாகுது. ஜூலை 11 ஆரம்பமானால் 18 சப்பரம் 19 தேர் 20 தீர்த்தம். அனைவரும் ஊர் கூடி தேரிழுக்கோணும். தேரிழுத்து அம்பிகையின் அருள் பெற்று நூலோடு வாழணும் என்று பிரார்த்தனை பண்ணிக் கொள்ளுகிறேன். அரகர நம பார்வதி பதகே. எனக்கென்றோர் தனிவரம் யாம் கேட்கவில்லை, எண்ணினத்தார் வாழ்வொன்றே கருதுகின்றேன் தாயே. உமக்கெல்லா உயிர்களுமே சொந்தமென்ற உண்மையை யாம் ஒருபோதும் மறந்ததில்லை. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்பாளுக்கு அரோகராம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்து மகிழ்ந்த அன்பு உள்ளங்களாகிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் யூடியூப் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். அதோடு நின்று விடாமல் உங்கள் உறவுகளோடும் பகிருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம்.